Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. This is 11th standard mathematics volume 1 chapter 3 trigonometry. Today now going to start with new content 3.4, content number 3.4, trigonometric functions and their properties. Trigonometry functions and their properties. So the complete பண்ணிட்டு next exercise 3.3 start பண்ண போறோம். So the properties and functions first பார்த்துருவோம். First unit circle radius 1 யூனிட்டுக்கு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது 4 குவாட்ரண்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஸோ ரேடியஸ் 1 யூனிட்டு ஆங்கிள் தீட்டா. ஓகேங்களா? ஸோ ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள். ஸோ சைடு எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்டு சர்க்கிள் மேலே பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, நேராக பர்பன் லைனு ஏ. ஓகேங்களா? ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாண்ட் சைடு உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு காஸ் தீட்டா ஈக்குவல் அட்ஜசன்ட் சைடு இஸ் எக்ஸு, ஹைபாண்ட் சைடு இஸ் 1. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் பின்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பின்றது எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவீங்க. இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் காஸ் தீட்டா அண்ட் நெக்ஸ்ட்டு ஒய் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாண்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஹைபாண்ட் சைடு இஸ் 1. ஸோ அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் ஆர் ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ த பாயிண்ட் பி இஸ் காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் 4 குவாட்ரண்ட்டு. இந்த 4 குவாட்ரண்ட்டில் என்னென்ன ஆங்கிள்ஸ் வரும் பார்ப்போம். இது எக்ஸ் ஆக்ஸு, திஸ் இஸ் ஒய் ஆக்ஸு, ஆர்ஜின் 0,0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ஆர் ப்ளஸ். ஓகேங்களா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் போத் ஆர் மைனஸு, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ் மைனஸ். ஆல்ரெடி யூ நோ தட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆல் ப்ளஸ். ஓகேங்களா? எல்லா ரேஷியும் ப்ளஸ் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் ப்ளஸ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் மட்டும் ப்ளஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் 90 மைனஸ் தீட்டா, 90 டிகிரி மைனஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் 180 மைனஸ் தீட்டா சொல்லுவாங்க. தேர்ட் குவாட்ரண்ட்டில் 270 டிகிரி மைனஸ் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் 360 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ ஒரு குவாட்ரண்ட்னாக்கா 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னாக்கா 2 ஆட் பண்ணால் 180 மைனஸ் தீட்டா, தேர்ட் வந்து 270 மைனஸ் தீட்டா, ஃபோர்த் வந்து 360 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ 90 மைனஸ் தீட்டானாக்கா தீட்டா தான் ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ்டான்னு மாறும். ஓகேங்களா? தீட்டான்னு மாறும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து தீட்டா வந்து மைனஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா வந்து மைனஸாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 180 மைனஸ் அப்படின்னா கொசிக்கன் வரும், இங்கே வந்து காட் தீட்டான்னு வரும். ஓகேங்களா? லாஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து சீக்கன் ப்ளஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட் சர்க்கிள். இப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டையும் எல்லா ரேஷியோவும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு எல்லா ரேஷியோவுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் 90 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகேங்களா? யூ தட். நெக்ஸ்ட்டு டேன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ காட் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இந்த ஆல் ரேஷியோவுக்கும் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட்டு சீக்கன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஓகேங்களா? அப்போ சைன்லேருந்து சீக்கன் வரைக்கும் ஃபுல்லாக. அப்போ சைன் 90 மைனஸ் வந்து காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா, கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா. நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் 180 மைனஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட் பார்க்க போகிறோம்.
இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டு 180 மைனஸ் தீட்டா. இந்த 180 மைனஸ் தீட்டா வந்து எல்லா ரேஷியோக்கும் அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் 180 minus theta. So, அப்போ sin 180 minus theta equal to sin theta. Next, cos 180 minus theta equal to minus cos theta. Very important. நல்லா கவனிங்க. Sin 180 minus theta is sin theta. Cos 180 minus theta equal to minus cos theta. ஓகேங்களா, அதே ரேஷியோ தான் வருது, ஆனால் சைன் மட்டும் தான் மாறுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் tan 180 minus theta equal to minus tan theta. அப்போ காசுக்கு டேனுக்கு அதே ரேஷியோ, ஆனால் சைன் மட்டும் வேறு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் secant 180 minus theta equal to minus secant theta. ஓகேங்களா, ஸோ cosecant 180 minus theta equal to cosecant theta. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் ப்ளஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு cot 180 minus theta equal to minus cot theta. இது செகண்ட் குவாட்ரண்ட்கான ரிசல்ட். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கன் தான் ப்ளஸ், மற்ற எல்லாமே மைனஸ் சைனு, அதே ரேஷியோ தான் பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் 270 மைனஸ் தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் 270 மைனஸ் தீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு சைன் 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஓகேங்களா, தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காஸ் 270 minus theta equal to minus sin theta. Next tan 270 minus theta equal to cot theta plus cot theta. Cot 270 minus theta equal to tan theta. Cosecant 270 minus theta equal to minus secant theta. ஓகேங்களா, நெக்ஸ்ட் secant 270 minus theta equal to minus cosecant theta. இது எல்லாமே தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கான ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எது ப்ளஸ் வருது பாருங்க, காட்டும் டேனும் தான். காட்டும் டேனும் ப்ளஸ், இது எல்லாமே மைனஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் 360 மைனஸ் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட்டு 360 மைனஸ் தீட்டா. ஸோ அப்போ தீட்டா வந்து மைனஸாக இருக்கும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட் 360 மைனஸ் தீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு சைன் 360 minus theta equal to minus sin theta. Next cos 360 minus theta equal to cos theta. Next tan 360 minus theta equal to minus tan theta. Next secant 360 minus theta equal to secant theta. Next cosecant 360 minus theta equal to minus cosecant theta. Next cot 360 minus theta equal to minus cot theta. ஓகேங்களா, இது எல்லாமே ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இதெல்லாம் ப்ளஸ் பாருங்கள், காசும் சீக்கணும். ஓகேங்களா, காசும் சீக்கணும் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எதுக்குனாக்கா எக்ஸசைஸ் 3.3க்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ரீட் அவுட் பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதில் 4 குவாட்ரண்ட் தெரியும் உங்களுக்கு. இதில் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் மட்டும் தீட்டா வந்து மைனஸ் ஆகுது. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா பிளேஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் மைனஸ் தீட்டான்னு போட்டிங்கனாக்கா அது மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா ஆகிடும். டேன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டா. நெக்ஸ்ட்டு சீக்கன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. கொசிக்கன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் தீட்டா. காட் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காட் தீட்டா. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தீட்டா வந்து மைனஸாக இருந்துச்சுனாக்கா இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எல்லாமே ஆங்கிள் வந்து மைனஸாக இருக்கும். அதாவது 90 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ ப்ளஸ் பார்ப்போம், அடிஷன். அதாவது 90 ப்ளஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டா, 360 ப்ளஸ் தீட்டா, அது பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறீங்க. யூனிட் சர்க்கிள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு
இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 360 + θ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு 360 + θ வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஆல் ரேஷியோவுக்கு. sin 360 + θ = sin θ. நெக்ஸ்ட்டு cos 360 + θ = cos θ. நெக்ஸ்ட்டு tan 360 + θ = tan θ. நெக்ஸ்ட்டு secant 360 + θ = secant θ. நெக்ஸ்ட்டு cosecant 360 + θ = cosecant θ. நெக்ஸ்ட்டு cot 360 + θ = cot θ. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு எதுக்கு 360 + θ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட் இஸ் 90 + θ. 90 + θ ஓகேங்களா. அப்போ sin 90 + θ = cos θ. செகண்ட் cos 90 + θ = minus sin θ. நெக்ஸ்ட் tan 90 - θ = minus cot θ. நெக்ஸ்ட் cot 90 - θ = minus tan θ. நெக்ஸ்ட் cosecant 90 + θ = secant θ. நெக்ஸ்ட் secant 90 + θ = minus cosecant θ. இது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட் 90 + θ ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் இஸ் 180 + θ. Okay, sin 180 + θ = minus sin θ. Next cos 180 + θ = minus cos θ. Next tan 180 + θ = tan θ. Next secant 180 + θ = minus secant θ. Next cosecant 180 + θ = minus cosecant θ. Next cot 180 + θ = cot θ. இதெல்லாமே தேர்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட் fourth quadrant 270 + θ. Fourth quadrant is 270 + θ. Suppose sin 270 + θ = minus cos θ. Next cos 270 + θ = sin θ. Next tan 270 + θ = minus cot θ. Next cot 270 + θ = minus tan θ. Next cosecant 270 + θ = minus secant θ. இது எல்லாமே fourth quadrant. எல்லாமே angles வந்து plus ஓகேங்களா. ஸோ secant 270 + θ = cosecant θ. ஸோ ப்ளஸ் ஆங்கிள் பார்த்தோம், மைனஸும் பார்த்தோம். ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 1, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் sin 480 degree. Second one is sin minus 1110 degree. Third one is cos 300 degree. Fourth one is tan 1050 degree. Fifth one is cot 660 degree. Sixth one is tan 19 pi/3. Seventh one is sin minus 11 pi/3. ஓகேங்களா. 1 by 1க்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஆங்கிள்ஸை கொடுத்துறாங்க. ஸோ அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம 2 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்ல, ரேஷியோஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது மைனஸாக இருக்கும்போது, ஸோ அந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 1 by 1 என்ன பண்ணோம், அந்த சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் sin 480. ஸோ எல்லாமே என்ன பண்ணணும், 360 + ஆர் 180 + ஆர் 90 + 270 + இல்லைனாக்கா மைனஸில் பார்த்தீங்கன்னாக்கா 90 - θ இல்லை 180 - θ இல்லை 270 - θ இல்லை 360 - θ. இந்த ரெண்டுத்தில் எதாவது வருது நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா. sin 480 டிகிரி இருக்குது. இந்த 480க்குள்ளே 360 கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிரிச்சுக்கணும். ஸோ 360 + θன்னு பிரிக்கணும். இப்போ 480க்குள்ளே 1 டைம்ஸ் 360 இருக்கும். ரிமைனிங் வந்து 120. இப்போ sin 360 + 120 பிரிச்சு. இப்போ இது வந்து என்ன இருக்குனாக்கா sin 360 டிகிரி + θன்னு வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் இதுக்கு என்ன வரும்னாக்கா sin θன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அதில் ப்ளஸில் பார்த்துருப்போம், அது லாஸ்ட்டாக பார்த்தோம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆங்கிளுக்கும். ஸோ அப்போ இது sin 360 டிகிரி + θ = sin θ. ஓகேங்களா. அப்போ அதில் sin 360 டிகிரி + 120னாக்கா அப்போ sin 120 டிகிரி. ஓகேங்களா. இப்போ இந்த 120 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 180 மைனஸ் பிரிக்கலாம், இல்லை 90 ப்ளஸ் பிரிக்கலாம். ஸோ அப்போ sin 180 டிகிரி - 16 பிரிக்கலாம். இதை 120. ஓகேங்களா. ஸோ அப்போ sin 180 டிகிரி - θ = sin θ தான். ஓகேங்களா. ஸோ அப்போ sin 60 டிகிரி. ஓகேங்களா. இப்போ sin 60க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா √3/2. sin 60க்கு வேல்யூ √3/2. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோம் நோட்டருக்கு ஆன்சர் பண்ணால் √3/2. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் நோட்டர் sin மைனஸ் ஆஃப் 1110 டிகிரி. ஸோ சைனில் தீட்டா பிளேஸில் மைனஸ், அதாவது இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் பார்த்தோம்ல லாஸ்ட்டாக தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்தால் என்ன வரும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில். ஸோ அப்போ மைனஸ் sin θன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் sin ஆஃப் 1110 டிகிரி. ஓகே எடுத்துணும். இந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட் வந்துடும்.
நெக்ஸ்ட் இப்போ இந்த நம்பரை நம்ம பிரிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 1110க்குள்ளே ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் 360 இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ 360ஆல் டிவைட் பண்ணுறீங்க நம்பரை. ஸோ இதில் 3 டைம்ஸ் இருக்கும். 3 டைம்ஸ் ஆஃப் 360 இஸ் 1080. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா ரிமைண்டர் 30 ஓகேங்களா. ஸோ அப்போ 1110 எப்படி பிரிக்கலாம்? 3 டைம்ஸ் ஆஃப் 360 ப்ளஸ் 13 பிரிக்கலாம் ஓகேங்களா. இப்போ சைன் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா தான் ஓகேங்களா. அப்போ 360 எத்தனை டைம்ஸ் வந்தாலும் சரி என்ன வரும்? சைன் தீட்டா தான் வரும். ஓகே, அப்போ என்ன வரும்னாக்கா மைனஸ் சைன் ஆஃப் 30 டிகிரின்னு வரும் ஓகேங்களா. இப்போ 3 × 360க்கு என்ன வரும்? அப்புறம் ஒரு ரொட்டேட் அதே பிளேஸ் தானே வரும். ஸோ அதனால் சைன் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஓகேங்களா. ஸோ அப்போ மைனாக எத்தனை டைம்ஸ் 360 வந்தாலும் சைன் தீட்டா தான் வரும். ஸோ அப்போ ஆல்ரெடி மைனஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் 30 டிகிரி, சைன் 30 டிகிரி வேல்யூ வந்து 1/2. ஸோ அப்போ மைனஸ் 1/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ராமேட்டர் காஸ் ஆஃப் 300 டிகிரி ஓகேங்களா. அப்போ 360யோட லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி பிரிக்கலாம்னாக்கா காஸ் 360 டிகிரி மைனஸ் தீட்டான்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ அதில் 360 மைனஸ் தீட்டா ஓகேங்களா. ஸோ காஸ் 60. ஸோ அந்த 300 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 360 வரணும்னாக்கா 360 மைனஸ் தீட்டா பண்ணாக்கா காசுன்னு அது 300 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ் 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா தான் ஓகேங்களா. இப்போ 360ல் 60 மைனஸ் 300 தானே வருது. ஸோ அதனால் 360 மைனஸ் 16 பிரிக்கலாம் ஓகேங்களா. இப்போ காஸ் 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ காஸ் 60 தீட்டா ப்ளஸ்லாம் இருக்குது 60 இருக்குது ஓகேவா. சைன் போடுவது ப்ளஸ் தான் போகணும். ஸோ இப்போ காஸ் 60 வேல்யூ வந்து 1/2 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ராமேட்டர் tan 1050. ஸோ இது என்ன பண்ணலாம்? 360ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குனாக்கா டோட்டலாக 2 டைம்ஸ் இருக்கும். 2 டைம்ஸ் 360 720. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா 313 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ 1050 எப்படி பிரிக்கலாம்க்கா 2 டைம்ஸ் வரணுங்க. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 360 ப்ளஸ் 13 பிரிக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ tan 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா தான். அப்போ tan 330 டிகிரின்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது அப்படியே விட்டுக்கூடாது, இந்த 313 பிரிக்கணும். ஸோ இந்த 330 எப்படி பிரிக்கலாம்னாக்கா tan 360 மைனஸ் 13 பிரிக்கலாம் ஓகேங்களா. 360ல் 30 மைனஸ் பண்ணால் 330. ஸோ அதனால் tan 360 மைனஸ் தீட்டான்னு பிரிக்கலாம். ஸோ tan 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா tan 360 மைனஸ் 30 டிகிரின்னு இருக்குது. அப்போ ஸோ மைனஸ் tan 30 டிகிரி. ஸோ tan 30க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1/√3. ஸோ அப்போ மைனஸ் 1/√3 இஸ் ஆன்சர் ஓகேங்களா. ஃபோர்த் ராமேட்டர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ராமேட்டர் cot 660 டிகிரி. ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? கண்டிப்பாக இவ்வளோ 360 இருக்கும். ஸோ அப்போ cot 360 ப்ளஸ் 300 பிரிக்கலாம் ஓகேங்களா. காட்டு 360 ப்ளஸ் 300 பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா cot ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு cot தீட்டா தான் ஓகேங்களா. அப்போ அங்கே என்ன வரும்னாக்கா cot 300 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 300 எப்படி பிரிக்கலாம்? நமக்கு cot 360 மைனஸ் 16 பிரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா cot 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் cot தீட்டான்னு பண்ணலாம் ஓகே. மைனஸ் cot தீட்டா. ஸோ இப்போ மைனஸ் cot ஆஃப் தீட்டான்றது 60. ஸோ அப்போ cot 60க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ அப்போ மைனஸ் இருக்கிறதுல மைனஸ் 1/√3 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 6th ராமேட்டர் tan 19 π/3 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஈஸியாக பண்ணலாம். 19 × 180 டிகிரி பை 3. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 60 டிகிரி வரும். ஸோ மட்டும் பண்ணாக்க 1140 ஓகேங்களா. இப்போ இது என்ன இருக்குனாக்கா ரேடியனாக இருக்குது. ஸோ என்ன பண்ண டிகிரியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? டிகிரியாக மாற்ற தெரியும் உங்களுக்கு. ஸோ 180 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ tan 1140 டிகிரி இருக்குது. ஸோ இதை பிரிக்கலாம் எப்படி? 360 டிவைட் பண்ணிங்கனாக்கா என்ன வருது பாருங்கள். ஸோ 3 times is 360 1080. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா ரிமைண்டர் 60. ஸோ அப்போ 1140 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 3 times ஆஃப் 360 ப்ளஸ் 63 ஓகேவா. அப்போ tan ஆஃப் 3 × 360 ப்ளஸ் 60 முடிச்சிங்கனாக்கா இப்போ tan 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா தான் ஓகேங்களா. ஸோ அப்போ tan 60 டிகிரி, tan 60க்கு வேல்யூ வந்து √3 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ராமேட்டர் 7 சைன் ஆஃப் மைனஸ் 11 π/3. ஸோ தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்துருக்கு.
ஸோ தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்தாக்கா என்ன பாருங்க சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா ஓகேங்களா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு 11 பை பை 3 இஸ் ஈக்குவல் டு அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னாக்கா ரேடியனாக இருக்குது அதை டிகிரியை கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ 11 into 180 degree by 3. ஸோ அப்போ 11 into 180 by 3 இஸ் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 6 3s are 80. ஸோ 60. ஸோ 11 into 60 is 660 degree. ஸோ அப்போ மைனஸ் சைன் ஆஃப் 660 degree. ஸோ இதில் கண்டிப்பாக 360 இருக்கும். ஸோ எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 1 times இருக்கும் ஓகேங்களா. ஸோ 1 times ஆஃப் 360 is 360. ஸோ செப்பரேட் பண்ணாக்கா 300 இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் சைன் ஆஃப் 360 ப்ளஸ் 300. ஸோ மைனஸ் சைன் ஆஃப் 360 மைனஸ் 60 ஓகேங்களா. அப்படி பிடிக்கலாம் ஓகேங்களா. வச்சுட்டீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் தீட்டா. ஸோ ஆல்ரெடி வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இது வந்து சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டாவுக்கு வரும். ஸோ மைனஸ் சைன் 60 டிகிரி. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் 60 டிகிரிக்கு வேல்யூ வந்து √3/2. நெக்ஸ்ட் ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துங்க. ஸோ ஆர்ஜினு அப்புறம் நெக்ஸ்ட்டு ரேடியஸு தீட்டா ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் அண்ட் ஒய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை பாயிண்ட் சைடு. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு x/r. நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை பாயிண்ட் சைடு. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு y/r, y ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இது வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா பி பாயிண்ட் ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட்ஸு இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து ஆர் கண்டுபிடினாக்கா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தெரியும். Question number 2. Exercise 3.3 question number 2 points கொடுத்துறாங்க பாருங்க. 5/7, 2√6/7 is a point on the terminal side of an angle theta in standard position. Determine trigonometric function values of angle theta கேட்குறோம் ஓகேங்களா. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க. பாயிண்ட் ஆன் தி டெர்மினல் சைடு ஆஃப் an angle theta. தீட்டாவுடைய டெர்மினல் சைடில் அந்த பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷன் டிட்டர்மைன் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5/7, ஒய் ஈக்குவல் டு 2√3/7 எடுத்துக்கோங்க. கிவன் பாயிண்ட்ஸை ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு சர்க்கிள் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து 0 to அதாவது ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸு தீட்டா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் இந்த பாயிண்ட் வந்து 5/7, 2√6/7 ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஆர்னா ஆர்ஜினுக்கும் அந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் 5/7. ஸோ 5/7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 2√6/7. ஸோ 2√6/7 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 5 ஸ்கொயர் இஸ் 25, 7 ஸ்கொயர் 49 ப்ளஸ் 2√6 ஸ்கொயர் பண்ணினாக்கா 2 ஸ்கொயர்னா 4 ஆகிடும். √6 ஸ்கொயர்னா 6, 6 4 24. ஸோ 24 டினாமினேட்டர் பண்ணால் 49. ஸோ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. 1 டைம்ஸ் டினாமினேட்டர் ட்ரை பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணினாக்கா 49. ஸோ 49/49 கேன்சல் பண்ணால் 1 ஆகிடும். √1. ஸோ ஆர் ஈக்குவல் டு √1. ஸோ ஆர் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு x/r. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 5/7, சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 7/5 ஓகேங்களா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 7/5. நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு y/r. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு y ஈக்குவல் வந்து 2√6/r 7. ஸோ கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 7/2√6. இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் சீக்கனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கன். ஸோ கொசிக்கன் ஈக்குவல் டு 7/2√6 சைனுடைய ரெசிப்ரோக்கல் ஓகே. நெக்ஸ்ட் tan தீட்டா ஈக்குவல் டு y/x. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு 2√6/7/5/7. ஸோ 7 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து 2√6/5. நெக்ஸ்ட்டு காட் தீட்டா ஈக்குவல் டு என்னோட ரெசிப்ரோக்கல் டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. ஸோ 5/2√6 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அதர் 5 trigonometric functions for the following. ஓகேவா. டோட்டலாக 6 trigonometric functions இருக்கும். அதில் 1 trigonometric functionஸோட வேல்யூ கொடுத்துறாங்க. ரிமைனிங் 5 trigonometric functionோடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2 சொல்லுது.
ஸோ தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட் சொல்லிட்டாங்க. குவாட்ரண்ட்டுடைய பிளேஸும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரே ஒரு ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற 5 வேல்யூஸ் கேட்குறாங்க. டோட்டலாக 6 அதில் 1 வேல்யூ கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி ரிமைனிங் 5 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் cos theta equal to -1/2 theta lies in the third quadrant. ஓகேங்களா. ஸோ cos thetaவுக்கு என்ன சைடு வருனாக்கா adjacent side by hypotenuse சைடு. ஸோ adjacent side by hypotenuse சைடு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த சைடு ஃபைண்ட் பண்ணோம்னாக்கா ஏபி சைடு. ஏபினாக்கா ஆப்போசிட் சைடு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பை பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏசி இஸ் 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிசி ஸ்கொயர். பிசி இஸ் 1 ஸ்கொயர் 1. ஸோ square root of 2 square minus 1 square. So root square root of 4 minus 1 3. So side AB equal to root 3. Okay, next theta lies in the third quadrant. Only tan theta and cot theta are positive. Third quadrant is positive. Tan theta and cot theta positive. Okay, so sin theta equal to opposite side by hypotenuse side minus root 3 by 2. Tan theta is equal to opposite side by adjacent side. So opposite side is root 3 by adjacent side is 1. Equal to root 3. Next cosecant theta equal to 1 by sin theta. So minus 2 by root 3. Secant theta equal to 1 by cos theta. So minus 2. Okay, so next cot theta equal to 1 by tan theta equal to 1 by root 3. Next denominator 3. Sorry, denominator 2. Cos theta equal to 2 by 3. Theta lies in the first quadrant சொல்லிட்டாங்க. So cos theta equal to 2 by 3. So அப்போ cos theta அந்த சைடு adjust பண்ணோம். Adjacent side by hypotenuse side. So adjacent side is 2, hypotenuse side is 3. ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்ணி ஏபி சைடு ஃபைண்ட் பண்ணோம். ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏசி இஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் பிசி இஸ் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 9 minus 4 equal to 5, root 5. ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு root 5. So remaining ratios theta lies in the first quadrant. All the trigonometric ratios are positive. First quadrant la ellame positive irukum. Appo sin theta equal to opposite by hypotenuse side. So appo root 5 by 3. Next tan theta equal to root 5 by 2. Cosecant equal to 3 by root 5. Secant theta equal to 3 by 2. Cot theta equal to 2 by 5. ஓகேங்களா. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சைடுன்ட்டு சொல்லிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ மெத்தட் sin theta equal to -2 by 3. theta lies in the fourth quadrant. ஓகேங்களா. ஸோ அப்போ sin theta equal to -2 by 3 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட் பை hypotenuse சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு 2, hypotenuse side is 3. ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த சைடு ஃபைண்ட் பண்ணணுனாக்கா ஆப்போசிட்டும் ஹைப்பர் சைடு கொடுத்துறாங்க. அப்போ எது ஃபைன் பண்ணணும், அட்ஜஸ்ட் சைடு ஃபைன் பண்ணணும். பிசி ஃபைன் பண்ணணும். பிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். சப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 minus 4. சப்போ ஈக்குவல் டு root 5. பிசி ஈக்குவல் டு root 5. ஸோ தீட்டா லைஸ் இன் தி fourth quadrant. Only cos theta and secant theta are positive. So அப்போ cos theta equal to root 5 by 3. Tan theta equal to -2 by root 5. Secant theta equal to 3 by root 5. Cosecant theta equal to -3 by 2. Cot theta equal to -5 by 2. Next fourth round method, tan theta equal to -2. Theta lies in the second quadrant. ஓகேங்களா. அப்போ tan theta வந்து opposite by adjacent side. ஸோ அப்போ -2 by 1. ஸோ போட்டாச்சு. ஆப்போசிட் சைடும் adjacent சைடும் தெரியும். ஹைப்பர் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைப்பர் சைடு ஏசி வேணாக்கா இந்த 2 ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி 2 ஆட் பண்ணணும். இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏசி வேணாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இஸ் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ அப்போ தீட்டா லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். சின்ஸ் சைன் தீட்டா cosecant theta ஆர் பாசிட்டிவ். ஓகேங்களா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ்னாக்கா சைன் தீட்டாவும் cosecant பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ சைன் தீட்டா
sin theta equal to 2 by root 5, cos theta equal to minus 1 by root 5, cosecant theta equal to root 5 by 5. இப்போ ஒவ்வொரு ரேஷியோவுக்கு என்னென்ன சைடு தெரியும் உங்களுக்கு. அப்போ அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சைடுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணோம். secant theta equal to minus root 5, cot theta equal to minus 1 by 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ராங் மெத்தட் secant theta equal to 13 by 5, theta lies in the fourth quadrant சொல்லிட்டாங்க. ஸோ secant theta எந்த சைடு யூஸ் பண்ணினாக்கா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ secant theta equal to 13 by 5, cos theta equal to 5 by 13. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் நெக்ஸ்ட் adjacent சைடு பை ஹைபார்ட் சைடு. இப்போ சீக்கனுக்கு தனியாக நம்ம போட முடியாது, இந்த ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். இப்போ சீக்கன் ரெசிபிள் காசு. ஸோ இப்போ காசு ஈக்குவல் டு அது தலைக்கீழ பார்த்தீங்கன்னா 5 by 13. ஸோ காஸ் thetaக்கு வந்து adjacent சைடு பை ஹைபார்ட் சைடு. ஓகேங்களா. ஸோ அப்போ அதோட வேல்யூஸு அப்ளை பண்ணி adjacent சைடு ஹைபார்ட் சைடு தெரியும் நம்மளுக்கு. ஆப்போசிட் சைடு வேணும். ஆப்போசிட்னா ஏபி. இப்போ ஏபி வேணுனாக்கா ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர், 13 square minus 5 square. So 30 square 169 minus 5 square 25. So square root of separate பண்ணா 144. So root எடுத்தனா 12. ஓகேங்களா. theta lies in the fourth quadrant. Only cos theta and secant theta are positive. cos theta வும் secant theta தான் positive. So sin theta equal to minus போடும். minus 12 by 13. So cos theta equal to 5 by 15. tan theta equal to minus 12 by 5. Cosecant theta equal to minus 13 by 12. cot theta equal to minus 5 by 12. ஓகேங்களா. Next exercise 3.3 question number 4. Prove that cot of 180 degree plus theta next into sin of 90 minus theta next into cos of minus theta divided by sin of 270 degree plus theta into tan of minus theta into cosecant theta into cosecant of 360 plus theta. ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் தீட்டா வராது, அங்கே கொசிகன் ஆஃப் ப்ராக்கெட்டில் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டான்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகேங்களா. அதுக்கு இந்த 2 drawing வெரி இம்பார்ட்டன்ஸ். எனக்கு அந்த தீட்டாஸ் வந்து அப்ளை பண்ணும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இந்த 1/1 என்ன பண்ணாலும் ரேஷியோ மாறும். எனக்கு காட் 180 ப்ளஸ் தீட்டா எது ஈக்குவல். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காட் 180 plus theta equal to எதுக்கு ஈக்குவல் காட் தீட்டாக்கு ஈக்குவல். ஓகேங்களா. அப்போ காட் 180 plus தீட்டாக்கு வந்து காட் தீட்டா போடும். நெக்ஸ்ட்டு சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ் மைனஸ் தீட்டா வந்து ப்ளஸ் தீட்டா ஆகிடும். ஓகேங்களா. அப்போ காஸ் தீட்டா ஆகிடும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் சைன் 270 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டான்னு பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு நான் ஒரு மைனஸ் டேன் தீட்டா. நெக்ஸ்ட்டு கொசிகன் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் கொசிகன் தீட்டா. ஓகேங்களா. இதுதான் அப்படியே அதில் அப்ளை பண்ணுறீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டரில் காட் 180 ப்ளஸ் தீட்டா வந்து காட் தீட்டா இன்ட்டு சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா பை டினாமினேட்டரில் சைன் 270 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டா இன்ட்டு கொசிகன் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா. ஓகேங்களா. ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணாக்கா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. இப்போ நியூமரேட்டரில் காட் தீட்டா எப்படி ரைட் பண்ணாக்கா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ரைட் பண்ணலாம் நியூமரேட்டரில். ஓகே. இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை டினாமினேட்டரில் மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் டேன் ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு டேன் வந்து சைன் பை காஸ் ரைட் பண்ணலாம் இன்ட்டு கொசிகன் வந்து 1 பை சைன் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ரிமூவ் பண்ணணும் பார்ப்போம். இதில் இந்த காஸ் தீட்டாவும் இந்த டினாமினேட்டரில் காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அதுமாதிரி சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ரிமைனிங் பண்ண காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை 1 பை காஸ்னு ஆகிடும். ஸோ 1 பை காஸ் தீட்டா ரெஸ்பிரேட் பண்ணும்போது காஸ் மேலே போயிடும் இந்த காசு. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இந்த காஸ் தீட்டாவும் இந்த சைன் தீட்டா கம்பைன் பண்ணினாக்கா காட் தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா ஹென்ஸ் ப்ரூவ்டு. தட்ஸ் ஆல். Next exercise 3.3 question number 5. Find all the angles between 0 degree and 360 degree which satisfy the equation sin square theta equal to 3/4. Okay. So which satisfy in the equation satisfaction on the degree 0 degree and 360 degree னு சொல்லிருக்காங்க. அப்போ first given ரைட் பண்ணா sin square theta equal to 3/4. So அப்போ sin theta equal to sin theta வேணும்னாக்கா அந்த ஸ்கொயர் இன்சைட்னா ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4. So, sin theta equal to plus or minus
3க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்போ √3 by 4க்கு ரூட் எதுனா 2 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ sin θ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2. ஸோ அப்போ sin θ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆஃப் √3/2 ஆர் sin θ ஈக்குவல் டு மைனஸ் ஆர் √3/2. ஓகேங்களா? ஸோ அப்போ sin θ ஈக்குவல் டு sin 60 டிகிரி ஆர் θ ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேங்களா? இப்போ sin θ ஈக்குவல் டு √3/2ன்னு இருக்குது. ஸோ எந்த ஆங்கிளுக்கு வரும்னாக்கா 60 டிகிரி. ஓகேங்களா? அப்போ θ ஈக்குவல் 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு sin θ ஈக்குவல் டு sin ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 60. அப்போ sin θ ஈக்குவல் டு sin 120 மைனஸ் பண்ணால் 120 ஆகிடும். ஸோ அப்போ θ ஈக்குவல் டு 120. θ ஈக்குவல் டு 120. நெக்ஸ்ட்டு sin 240 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் √3/2. ஸோ அப்போ sin θ ஈக்குவல் டு sin 240 பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி பண்ணலாம்னாக்கா இந்த 240ன்றத என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், 270 மைனஸ் θ பண்ணலாம். 270 மைனஸ் θ sin 240. ஓகேங்களா? ஸோ அப்போ sin 270 டிகிரி மைனஸ் θ ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 30 டிகிரி. ஸோ அப்போ sin 240 ஈக்குவல் டு 30 டிகிரி வேல்யூ பண்ணால் மைனஸ் √3/2. ஸோ அப்போ θ இஸ் ஈக்குவல் 240. நெக்ஸ்ட்டு sin θ ஈக்குவல் டு sin ஆஃப் 360 மைனஸ் 60. ஸோ அப்போ sin θ ஈக்குவல் டு sin 300. So theta equal to 300. Next theta equal to 60, theta equal to 120, theta equal to 240, theta equal to 300. That's all. இப்போ இந்த ஆங்கிளுக்கெல்லாம் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இந்த sin square theta equal to 3/4. Next exercise 3.3 question number 6. Show that sin square pi/18 plus sin square pi/9 plus sin square 7pi/18 plus sin square 4pi/9 equal to 2 நம்ம ஷோ பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா sin ஸ்கொயரு pi/18 எப்படி பிரிக்க போகிறோம்னாக்கா pi/18 அதை டிகிரியை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 180 டிகிரி பை பையால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஒவ்வொரு டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ pi/180 இன்ட்டு 180 டிகிரி பை பை ப்ளஸ் sin ஸ்கொயர் pi/9 இது கேன்சல் பண்ணிங்கன்னா நான் 1 பண்ண கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ sin ஸ்கொயர் pi/9 இன்ட்டு 180 டிகிரி பை பை எல்லா டேர்ம் கூட என்ன பண்ணுறீங்க 180 டிகிரி பை பையெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுறீங்க, பை கேன்சல் பண்ணுறீங்க. அப்புறம் நம்பர் கேன்சல் பண்ணாக்கா 110 இஸ் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணி கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு நியூவாக ஒரு டேர்ம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைமில் பை கேன்சல் ஆகிடும். ஸோ 18 180 கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராக்கெட்டில் பை கேன்சல் 9 180 பண்ணாக்கா 20 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராக்கெட்டில் 5 கேன்சல் பண்ணாக்கா அந்த 18 180 10 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் ஆஃப் 4pi/9 இன்ட்டு 180 டிகிரி பை பை. ஸோ பை கேன்சல். நெக்ஸ்ட்டு 9 180 கேன்சல் பண்ணாக்கா 20 வந்துடும். ஸோ இப்போ ரிமைனிங் டைம்ஸ் ரைட் பண்ணிங்கனாக்கா sin ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 80 டிகிரி. ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த sin ஸ்கொயர் 10 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin 90 மைனஸ் 80 டிகிரின்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? 90ல் 80 பண்ணால் 10 வருதுல. ஸோ அதனால் இந்த sin ஸ்கொயர் 10 sin 90 மைனஸ் 80 டிகிரி ரைட் பண்ணலாம், ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேவா? ப்ளஸ் இந்த sin ஸ்கொயர் 20 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin 90 மைனஸ் 70 போட்டு ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ப்ளஸ் sin ஸ்கொயர் 17 வந்து sin ஸ்கொயர் 17 வச்சுக்கலாம். ப்ளஸ் sin ஸ்கொயர் 18 sin ஸ்கொயர் 18 வச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டைம் மட்டும் பிடிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் sin 90 மைனஸ் காஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி ப்ளஸ் வெரி sin 90 மைனஸ் 70ன்றது என்னோட காஸ் 70 டிகிரி ஆகிடும். இப்போ காஸ் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 70 ப்ளஸ் sin ஸ்கொயர் 80. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன் பண்ணுறீங்க. அதாவது எப்படின்னாக்கா காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 80 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 70 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வேல்யூ 1 எடுக்கு. sin ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் திட்டா வேல்யூ 1 இல்லையா? அதேமாதிரி வந்து காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 80 டிகிரி வேல்யூ வந்து 1 ஆகிடும். காஸ் ஸ்கொயர் 70 ப்ளஸ் sin ஸ்கொயர் 70 வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ 1 + 1 வந்து 2 ஆகிடும். தட்ஸ் ஆல். Hi students, today homework sums. Example 3.8, example 3.9, example 3.10, example 3.11, example 3.12, example 3.13 and example 3.14. 7 sums are homework. So work out பண்ணி appல send பண்ணுங்க. Thank you students.